அனைவருக்கும் வணக்கம். காயல்பட்டினத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் குப்பைகளை அள்ள சொன்னால் அல்லாமல் அங்கங்கே தீயை வச்சுட்டு போயிடுறாங்க. இது மாதிரி இப்படி தீயை வச்சு மரத்து பக்கத்துலேயே தீயை வச்சு விட்டு போயிடுறது இதே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. குப்பை வண்டி வருது, ஆனால் குப்பையை அவ்வளோ அள்ளுறது கிடையாது. பாருங்கள், பக்கத்துலேயே மரங்கள் வச்சுருக்குறோம். இந்த மரங்கள் வச்சு இங்கே எரிச்சு விட்றாங்க. இங்கே ஆல்ரெடி பல முறை அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். இங்கே இந்த வெக்கையில் இந்த மரங்கள்லாம் எவ்வளோ வாடி இருக்கு பாருங்கள். இந்த மரத்தை நாங்கள் சின்னதுலேருந்தே வளர்த்துட்ருக்குறாங்க. இந்த பசங்க இளைஞர்களாக சேர்ந்து காயல்பட்டினத்தில் ஒவ்வொரு மரமாக எத்தனை மரங்கள் இருக்குது பாருங்கள். இது ஒரு மரம், இதுவும் அந்த வெக்கைக்கு வந்தது தான். இதுக்கு இன்னொரு ஆதாரம் காட்டுறாங்கன்னா அதையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், அதாவது குப்பையை அள்ளுறது கிடையாது. குப்பையை இவங்க வண்டி வருது ஒதுக்குறாங்க, ஒதுக்கிட்டு அப்படி போட்டு போகிறதாங்களா இல்லை எரிக்க தான் செய்கிறாங்க. அதில் எவ்வளோ பாலிதீன் இருக்குது, எவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவங்களுக்கு தேவை வேலை முடியும், அந்த இடத்துல வேலை முடிஞ்ச மாதிரி காட்டணும், பெருக்கி இருக்கணும், கொண்டு இருக்கணும். பெருக்கினதுக்கப்புறம் எரிச்சு விட்டு போயிடணும். யாருக்கு பார்ப்பாரு இல்லை கேட்பாரு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துலையும் அதாவது இந்த ஏரியாலேயே எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் சைட்லேயே இருக்கிற சின்ன பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்களும் இருக்குது. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஏரியாலையும் இதில் குப்பை எந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கிறேன் நீங்களே. இதுக்கு காயல்பட்டினம் நகராட்சி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்டவங்க பேர தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கோரிக்கையாக வச்சுக்கிறோம். தண்ணி தொட்டியான நிலைமையை பாருங்கள். இங்கே இவங்க சரியாக அழிஇருந்தாங்கன்னு சொன்னோன்னா ஒரு குப்பை கூட இந்த அளவுக்கு சேர்ந்துருக்காது. இதனால் நோய் பரவும் அபாயம் கண்டிப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இது நான் காட்டுறது என்னமோ ஒரு இடம்தான். காயல்பட்டினத்தில் பல்வேறு பகுதிகளில் இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் குப்பைகள் எல்லாம் இருக்குது. முறையாக அள்ளுறது கிடையாது. ஏனோ தானோன்னு சொல்லி வேலையை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ என்ன இந்த இளைஞர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னோன்னா, மரம் வளருங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் மரங்கள் வளர்க்குறது தான் அத்தியாவசியமாக ஆகின மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் மரங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சங்கடம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நகராட்சியோட அலட்சியத்தினால எந்த மாதிரி இருக்குது, இப்படி பண்ணும்போது எவ்வளோ வேதனை அளிக்குதுங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். இங்கே பாருங்கள், இதோட ஆதாரமும் இதாக இருக்குது. துளியும் யோசிக்கிறது கிடையாது.